ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தையோடு கூட இந்த நாளை நம்ம துவங்குகிறோம். தேவையில்லாத எந்த கவலைகளும் நம்ம மனதை ஆளுகை செய்வதில்லை. இயேசுவின் நாமத்தினால உங்களை சந்தோஷமாக இருக்கும்படியாக வாழ்த்துகிறேன். இந்த நாள்லேயும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இதில் நிறைய டாபிக்ஸ் பேசி இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, எதுக்கான வசனம் தேவையோ அந்த பிரச்சனைக்கான வசனங்கள் இந்த செய்திகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாதபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் லைக் இப்போ பண்ண தொடங்கியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கமெண்ட் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறவங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன கமெண்ட்டுன்னா, எந்த வசனத்தின் மூலம் உங்களோட இருதயம் தொடப்பட்டது, நீங்கள் எந்த வசனத்தின் மூலம் சந்தோஷம் அடைஞ்சீங்க, சுகம் அடைந்தீங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன காரியத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே யூடியூப்பில் எழுதுனீங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், இதுவும் ஒரு ஊழியம். நீங்கள் கமெண்ட் எழுதுறது கூட ஒரு ஊழியம் பாருங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட் மூலமாக மற்றவர்கள் தொடப்படுகிறார்கள். நான் அநேக ஊழியர்களுடைய செய்திகளை பார்க்கும்போது அதில் யார் யார் என்னென்ன டெஸ்டிமனிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சாட்சிகள், எப்படி எப்படி ஒவ்வொருத்தரும் தொடப்பட்டிருக்காங்க, அதையும் உட்காந்து பார்ப்பேன். பாருங்கள், யார் யாருக்கு எந்தெந்த விதத்தில் பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு. ஸோ இதுவும் ஒரு ஊழியம். அதனால் உங்கள் இருதயத்தில் எப்படி நீங்கள் தொடப்படுறீங்களோ உங்களோட எண்ணத்தை நீங்கள் அப்படியே எழுதலாம். பாருங்கள், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அது ஆவிக்குரிய விதமாக இருந்தால் நிச்சயமாகவே மற்றவர்களும் தொடப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லேயும் கூட மத்தேயு 6வது அதிகாரம் 25 33 வரைக்கும் அற்புதமான வசனங்கள் இருக்குது. நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், எதை குடிக்கணும், இதை குறித்த கவலைகள் நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. தேவையானது ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நம்ம ஏற்கனவே ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே எந்த குறைவுமே கிடையாது. அதை நம்ம அனுபவிக்கும் போது தான் அதை நம்ம சந்தோஷமாக சமாதானமாக அதை அனுபவிக்க முடியும். அனுபவிக்க ட்ரை பண்ணணும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, மத்தேயு 6வது அதிகாரம் 25 வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? பாருங்க, என்னைக்காவது நம்ம பேப்பரில் பார்த்துருக்கோமா, இன்னைக்கு காக்கா, இத்தனை காக்காவுக்கு சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ காக்கா செத்து போச்சு, இவ்வளோ குருவிகள் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேப்பரில் படிக்கிறோமா? பாருங்க, காக்கைகளை கூட ஆண்டவர் அப்படி போஷிக்கிறார். அதற்கான ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாரு. பாருங்க, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அவர் முன்னமே அறிந்திருக்கிறாருன்னு மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். பாருங்க, மத்தேயு 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, இந்த நாளுக்கு நமக்கு என்ன தேவை, இந்த நாளில் நமக்கு வாடகை கொடுக்கணும், இந்த நாளில் கரண்ட் பில் கட்டணும், ஒவ்வொரு இஎம்ஐ கட்டப்படணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு முன்னமே தெரிந்திருக்கு. பாருங்க, அப்போ கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, அதை குறித்த எண்ணமாகவே இருக்காதீங்க. தூங்கி எழுந்ததுலேருந்து இன்னைக்கு இந்த இது இருக்குது, இந்த இது இருக்குன்னு இதையே நீங்கள் தியானித்து கொண்டிருக்காம கர்த்தருடைய வார்த்தைகளை, அவர் செய்த நன்மைகளை, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை அதை குறித்து தான் நம்ம தியானித்து பேசணும்.
நடக்காமல் இருக்கிற காரியங்களை குறித்து பேசுவதல்ல. நடக்காமல் இருக்கிறத குறித்து உட்காந்து அதை குறித்து பேசும்போது கவலை தான் வரும். நம்மளை அறியாமையே நம்ம ஒரு இன்ஃபீரியாரிட்டிக்குள்ளே போயிடுவோம். இது நடக்கலையா அது நடக்கலையன்ற ஒரு சோர்வுக்குள்ளே போயிடுவோம். அதனால் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதை குறித்த கவலைகள் நம்ம படக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கான வசனம் பாருங்கள், 27வது வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுறதுனால நம்ம முகத்தில் சிரிப்பு போயிடுது, துக்கம், கவலை, கண்ணீர் வருது, சோர்வு வருது. அப்போ இதெல்லாம் வரும்போது நம்ம முக கலையே போயிடுது பாருங்க. அப்போ நம்ம சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்ம கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. 28வது வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. காட்டில் காலையில் தூங்கி எழுந்தோட நீங்கள் வெளியே நடந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புல்லு மேலே அந்த தண்ணி விழுந்திருக்கிறதும், அந்த பூக்கள் அழகாக மலர்ந்திருக்கிறதும், சில நேரம் காத்தடிக்கும் போது அந்த பூவெல்லாம் அவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்கும் பாருங்கள். கர்த்தரை அவைகள்லாம் துதித்து கொண்டிருக்கு. அப்படி அவ்வளோ அழகாக மலர்ந்து அந்த பனித்துளிகளில் அழகாக அதை ஆடிட்டு கர்த்தரை துதித்து கொண்டிருக்கு பிரியமானவர்களே. அப்போ அந்த காட்டு புஷ்பங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கா? அது ஒரு வேலை செய்யறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அப்படின்னா நம்ம வேலை செய்யக்கூடாதா? வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. வேலை மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைக்காது இருக்க வேண்டும். உங்களுடைய சம்பளத்தின் மேலேயோ, உங்களுடைய பென்ஷன் மேலேயோ, உங்களுடைய பணத்தின் மேலேயோ, உங்களுடைய சேவிங்ஸ் மேலேயோ உங்களுடைய நம்பிக்கையை வைக்காதபடி உங்களுடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கணும்னு தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுடைய சேவிங்ஸோ உங்களுடைய சம்பளமோ உங்களுடைய ஆதாரம் அல்ல. ஐயோ இந்த பணம் தீந்துருச்சுன்னா, இந்த சேவிங்ஸ் காலியானா அடுத்தது நம்ம என்ன செய்வோம்? நம்ம பையனுடைய கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம்? இவ்வளோ ஜிபிஎஃப்ல நான் சேர்த்து வச்சுருக்கேனே, இது இந்த கல்யாணத்துக்கு போகுது. பட்ஜெட் போடுறது நல்லது, ஆனால் அதன் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்காதீர்கள். உங்களுடைய ஆதாரம் எப்பொழுதுமே உங்களுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் காலத்துக்கும் நமக்கு நிற்கிற காரியம். பாருங்க, நம்மளுடைய சேவிங்ஸ் கல்யாணம் முடிஞ்ச உடனே, அந்த தேவை சந்திக்கப்பட்ட உடனே பணம் முடிஞ்சிரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு காலும் ஒழியாது. கர்த்தருடைய வார்த்தைகளில் நம்ம நம்பிக்கையாக இருக்க பழகிட்டோன்னா, பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டியும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். பிரியமானவர்களே, இது ரொம்ப ஆழமான சத்தியம். இதை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, கவலைப்படுறவங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் பாருங்க. 30வது வசனம், மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பறவைகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்குமே ஆண்டவர் இவ்வளோ அழகாக உடுத்துவித்தார்னா உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் பரமபிதா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய காரியம், இது வேற ராஜ்யம். அவரை மட்டும் தேடுங்க, அவருடைய வார்த்தைகளில் கவனம் வைங்க, அவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைங்க. வேற எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல், எப்போவுமே இந்த வார்த்தை நம்ம மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7. கவலைப்படுகிறவர்கள் இருக்கிறதுனால கர்த்தர் திரும்பவுமா இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் தெரியலைன்னா இன்னைக்கு உட்காந்து இதை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் பாட்டு பாடுற மாதிரி இந்த வசனத்தை நம்ம சொல்ல பழகி கொள்ளும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்படி கவலை வராமல் இருக்க முடியும்னா, இப்படி ஒவ்வொரு கர்த்தாவே, இன்னைக்கு கரண்ட் பில் கட்டப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம், இன்னைக்கு வாடகை கட்டப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர், முன்னமே உங்களுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
அவர் கர்த்தராச்சே, வானத்தையும் பூமியும் நம்மளையும் சிருஷ்டித்த அவர் கர்த்தாவாச்சே, எப்படி நம்மளை மறக்க முடியும்? நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி அவர் மறப்பார்? நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கைவிடுவார்? பிரியமானவர்களே, கர்த்தர் அவர் நல்லவர். நம்மளுடைய நம்பிக்கையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைக்காம கர்த்தர் மேல மாத்திரம் வைக்கும்போது பாருங்க, இன்னைக்கு எங்களுக்கு கரண்ட் பில் ஒரு பெரிய தொகை கட்டப்பட வேண்டி இருந்தது. இதை குறித்து பேசணும், இதை பண்ணோம் அதை பண்ணோம், ஒரு லம்ப் அமௌண்ட் வந்துருச்சு பாருங்க. அந்த ரீடிங் எடுக்க வரும்போது நாங்கள் இல்லாததுனால சம்மரில் கட்டின அமௌண்ட்டை திரும்பவும் கட்ட வேண்டியதாயிருச்சு. கர்த்தர் எவ்வளோ அற்புதமானவர்னா, எங்களிடத்துல இந்த நாள் அந்த ப்ரொவிஷன் உண்டாயிருக்கும்படியாக செய்தார். அவருடைய நாம மகிமைக்காக நான் சொல்கிறேன். இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் ஓடலை. கர்த்தாவே நீர் நல்லவர். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீர் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கீங்கன்னு ஒவ்வொரு வாக்கு தத்தங்களா 2 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா, இன்னைக்கு அந்த அமௌண்ட்டை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதமான ஆண்டவர். அவர் பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். அப்போ நம்மளுடைய தேவைகளை குறித்து கர்த்தருக்கு என்ன சொல்லணும்னா, கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த தேவை சந்திக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் எல்லா தரித்திரங்களையும் பற்றாக்குறைகளையும் அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சுமந்து தீர்த்து விட்டார். அதனால கர்த்தாவே ஸ்தோத்திரம், இது கட்டி முடிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை உண்டாயிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம், திருமணத்துக்கான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம், இதை குறித்து நாங்கள் கவலைப்பட போறதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவலை உங்களை ஆளுகை செய்யாது. இந்த நாளில் கவலைப்படாமல் சந்தோஷம் சமாதானத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அந்த நல்ல கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் இழுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் சேர்ப்பார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.